சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்கின்ற சிபி ராதாகிருஷ்ணன் RSSல் ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சியின் வழியாக ஆளுநர் மாளிகை வரை சென்று தற்போது இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக நகர்ந்துள்ள ஒரு தமிழர். தனது அரசியல் பயணத்தில் பல நகர்வுகளை நிகழ்த்தியிருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் ஒருமுறை தமிழ்நாடு பாஜகவின் தலைவர், 2 முறை கோவை மக்களவை உறுப்பினர், புதுச்சேரிக்கு துணைநில ஆளுநர், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் RSSல் சேவகராக தொடங்கி 1974இல் பாரதிய ஜனதா சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரானார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் போல உயர் பதவிக்கு வர வேண்டும் என்ற கனவோடு அவரது பெயரையே தங்களுடைய மகனுக்கு வைத்து இவரை வளர்த்தார்கள். விவசாய குடும்பத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 16 வயதிலே RSS மீது ஆர்வம் வந்தது. RSS நடாத்தும் பயிற்சி முகாம்கள் செல்வது இவருக்கு மிகவும் பிடித்தமான செயலாக இருந்தது. இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆரம்பகால விடியுமாக இருந்த பாரதிய ஜனசங்கத்தின் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தில் ஈடுபடத் தொடங்கினார் சிபி ராதாகிருஷ்ணன். இந்திரா காந்தி அரசாங்கத்தினால் இந்தியாவில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்ட காலத்தில் அவர் தங்களுடைய கட்சிகளுக்கு உதவினார். அந்த காலத்தில் தலைமறைவு அரசியல் நடாத்தி வந்த RSS மற்றும் பாரதிய ஜனசங்க தலைவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் சிபி ராதாகிருஷ்ணன். அதன் மூலம் RSS மற்றும் பாரதிய ஜனசங்க தலைவர்களுக்கும் அறிமுகமான சிபி ராதாகிருஷ்ணன் அவசர நிலைக்கு பிறகு உருவான ஜனதா கட்சியில் இணைந்து அரசியலில் தீவிரம் காட்டத் தொடங்கினார். ஜனதா கட்சியில் இருந்து பிரிந்து பாரதிய ஜனதா கட்சியை வாஜ்பாயும் அத்வானியும் உருவாக்கிய போது சிபி ராதாகிருஷ்ணனும் பாஜகவில் சேர்ந்து கொண்டார். கோயம்புத்தூர் மாவட்ட பாஜகவில் முக்கிய பங்கு வகித்த சிபி ராதாகிருஷ்ணன் முதலில் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு 1998ஆம் ஆண்டு கிடைத்தது. ஆனால் முதல் தேர்தலே சர்ச்சைக்குரிய தேர்தலாக, இந்திய அளவிலான தேர்தலாக இருக்கும் என்று யாரும் நம்பவில்லை. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் கோவையிலிருந்து 2 முறை உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார். 2004 முதல் 2007 வரை தமிழக பாஜக தலைவராகவும் பதவி வகித்த இவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார். பல்வேறு நாடாளுமன்ற குழுக்களின் உறுப்பினராகவும் பல்வேறு துணை நூல் தொடர்பான நிலைக்குழுவின் தலைவராகவும் பதவி வகித்தார். பாஜக தேசிய செயலாளர், தேசிய நிர்வாக குழு உறுப்பினர், கேரள மாநில பாஜக பொறுப்பாளர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். கடந்த 2003ஆம் ஆண்டு ஜார்க்கண்டில் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். தற்போது வெற்றி பெற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவின் 24வது ஆளுநராக உள்ளார். ஜூலை 31ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்று இந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக அவர் பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டு முதல் ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வரை ஜார்க்கண்ட் ஆளுநராக பணியாற்றினார். மார்ச் மற்றும் ஜூலை 2024ஆம் ஆண்டுக்கிடையில் தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பை வகித்தார். நாட்டின் உயரிய பதவியை பாஜக இவருக்கு வழங்கியிருக்கிறது. மகாராஷ்டிரா அரசின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 1957ஆம் ஆண்டு அன்று தமிழ்நாட்டின் திருப்பூரில் பிறந்த ராதாகிருஷ்ணன் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 1996இல் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1998 மற்றும் 99 என தொடர்ச்சியாக 2 முறை கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக இருந்தார். பங்குச்சந்தை ஊழலை விசாரிக்கும் நாடாளுமன்ற சிறப்பு குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார். 2004ஆம் ஆண்டு ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற குழுவில் ஒரு பகுதியாக ஐநா பொதுச்சபையில் உரையாற்றியிருந்தார். 2004 முதல் 2007 வரை இவர் தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில தலைவராக பணியாற்றியிருந்த காலத்தில் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாத யாத்திரை நடத்தினார். அதன் பிறகு 2004, 2014 மற்றும் 2019 என 3 முறை அதே கோவை மக்களவை தொகுதியில் அவர் தோல்வியடைந்தார். விளையாட்டு வீரரான ராதாகிருஷ்ணன் டேபிள் டென்னிஸில் கல்லூரி சாம்பியனாகவும் நீண்ட தூர ஓட்டப்பந்தய வீரராகவும் இருந்தார். அகண்ட பரந்த பாரத தேசத்தில் புலிக்கொடி நாட்டி
கங்கை, கடாரம், சீனம், ஈழம் என வென்று காட்டி ஆண்ட ஒரு இனத்தின் புதல்வன் இன்று இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகி இருப்பது ஒன்றும் பெரிய விடயமில்லை என்று சொன்னாலும் அந்த நாட்டின் இப்போதைய அரசியல் சூழலில் நிதியமைச்சராக, வெளிவிவகார அமைச்சராக, மிக முக்கிய கொள்கை வகுப்பாளர்களாக தமிழர்கள் செல்வாக்கு பெறும்போது பல்தேசிய இனங்கள் வாழும் நாடொன்றின் இரண்டாவது குடிமகனாக இப்போதைக்கு ஒரு தமிழர் தெரிவாகி இருப்பது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாக அமையாதா என்பதே இப்போதைக்கு அனைவரின் எதிர்பார்ப்பாகும். இந்தியாவை சூழ உள்ள நாடுகள் கலவரங்களால் ஆட்சி மாற்றங்களை எதிர்கொள்ளும் இந்த நாட்களில் தமிழகத்தை காத்துக்கொள்ள இப்படி ஒரு தெரிவும் தேவையாகவே இருக்கிறது. எது எப்படி என்றாலும் ஒரு தமிழன் உச்சம் பெறுவதும் வெற்றியடைவதும் நம் ஒவ்வொருவரின் வெற்றியும் போன்றது என்ற மன நிம்மதியே இப்போதைக்கு போதுமானது.